ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. எல்லாருக்குமே கேக்குனாலும் பிடிக்கும், ஐஸ்கிரீம்னாலும் பிடிக்கும். வாங்க நம்ம இந்த கேக்கை வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு அது மேலே இதே போல் ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்லாம். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க போகலாம். நிறைய இந்த கேக் ரெசிபி நான் போட்டிருக்கிறதுனால டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ இல்லை டெக்ஸ்ட்லேயோ நான் இந்த அளவுகளை கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா ஆறி இருக்குது. ஓரளவுக்கு ஆறிடுச்சு, கொஞ்சம் தான் சூடாக இருக்குது. எடுத்தாச்சு. மேலே இருக்க பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் கையில் வந்து செல்லு வச்சுருக்கேன். ரொம்ப சிக்கனமாக பட்டர் அந்த பேப்பரையே எடுத்து கீழே போட்டாச்சு. அதுக்கு எதுக்கு ஒரு பட்டர் பேப்பரை தேடிக்கிட்டு வேஸ்ட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது குட்டி கேக்கு தான், அதனால் நான் அந்த பேப்பரை போட்டுட்டேன். பட் இங்கே கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. நல்லா பேப்பர் போட்டால் ஒழுங்காக வரும். வச்சுக்கிட்டு வந்துடுச்சு கொஞ்சோண்டு. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படியே திருப்பிக்குவோம். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு கேக்கு. கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, ஹெல்த்தியாக. சுகரை தவிர மற்ற எல்லாமே வந்து ஹெல்தி தான் போட்டிருக்கிறது. பேரிச்சம்பழம் ஒரு 4-5 பழம் போட்டிருக்கேன். கொக்கோ பவுடர், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சும்மா அதை கூறாவே இல்லாது இப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்கே வரணும். சூப்பராக வந்துருக்கு. சின்ன கப்பில் தான் போட்டேன். மெஷர்மெண்ட் வேணால் கொடுக்குறேன் நான் எப்படி செஞ்சேன்னு. அதில் சொன்னால் உங்களுக்கு புரியுமா என்ன எனக்கு தெரியாது. பட் கேக் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோ நல்லா ஸ்பஞ்சியாக இருக்குது, தெரியுதா? ரொம்ப ஈஸியாக மிக்சிலே அடித்து மாவு மட்டும் போட்டு கரண்டி வச்சு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு முட்டை, ஒரு சின்ன கப்பு, இந்த மாதிரி ஒரு கப்பு, இது போல் ஒரு கப்பில் ஒரு 3/4 கப்பு சுகர், முழு கப்பு தலை தட்டி கோதுமை மாவு, 1/4 கப்பு கோகோ பவுடர், அவ்வளோதான். ஒரு முட்டை, 3/4 கப்பு சுகரு, ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்புறமா வந்து 1 குழிக்கரண்டி தயிர், 1 குழிக்கரண்டி பால், ஒரு சிட்டிகை உப்பு, எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த 1 கப்பு மாவு, 1/4 கப்பு இது என்னது கொக்கோ பவுடர், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு இதில் பட்டர் ஷீட் விட்டு ஏதோ போட்டு பேப்பர் போட்டு தடவி ஓடிஜியில் தான் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து நார்மலான ஒரு கடாய் பேனில் கூட இதே போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 45 நிமிஷம் ஆச்சு இதுக்கு பேக் ஆகிறதுக்கு. பாருங்க, நல்லாவே ஸ்பஞ்சாக மறந்துவிட்டேன். ஒரு 4-5 பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி உள்ளேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கடைசியாக ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக்கு தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்லைஸ் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு ஸ்பஞ்சி கேக், தெரியுதா? பேரிச்சம்பழம் உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. நட்ஸு கிட்ஸு என்ன உங்கள் வீட்டில் இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து நம்ம ஐஸ்கிரீமு கடையில் தான் வாங்கி வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்காக தான் இப்படி நம்ம காமிச்சிருக்கோம். ரெண்டுமே வாங்க வேண்டாம், கேக்கு மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம் வீட்டில். ஐஸ்கிரீமு அந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக வருமானு தெரியாது. அதனால் நம்ம வந்து ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வீட்டில் சாப்பிட்ணுங்கிறதுக்காக மட்டும்தான் இப்படி கடையில் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஐஸ்கிரீமை வாங்கி அழகாக அது தலை மேலே ஒரு கொண்டை வச்சுடுங்க. அந்த கொண்டைக்கு மேலே கொஞ்சமாக பூ வைக்கிற மாதிரி இந்த சாக்லேட் சிரப் இருக்குது இல்லையா, இது சின்ன சின்ன ஷேஷேலேயே கிடைக்கிது. 10 ரூபா தான். சூப்பராக இருக்கும். அதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் மாதிரி இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.